வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. இன்னைக்கு நாம சூப்பரான டேஸ்ட்ல ஒரு பிரான்ஸ் தொக்கு தான் செய்ய போறோம். இது ரொம்ப சிம்பிளா குயிக்கா செஞ்சிடலாம். இது சூடான சாப்பாட்டுல இந்த இறால் தொக்கை சேர்த்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்துக்குமே ஏத்த ஒரு சைட் டிஷ்ஷாவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சு நம்ம ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இருக்கட்டும். நம்ம தொக்கு செய்யறதுனால இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமா ஊற்றினாதான் டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நான் ஒரு பெரிய வெங்காயம், நான் இதுல பாதி கப்பு சின்ன ஆனியனும் ஒரு பாதி கப்பு பெரிய ஆனியனும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தொக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த போல் ஆனியனை நம்ம எடுத்துக்கணும் நிறையா. ஏன்னா ஆனியன் நிறையா சேர்த்தா தான் தொக்கு நிறையா கிடைக்கும். அதனால நான் எடுத்திருக்கேன், ஓரளவுக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். பொதுவாக நம்ம இந்த மாதிரி தொக்கு நான்வெஜ்லாம் செய்யும்போது நல்லெண்ணெயில் சமைச்சா கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். அதனால நான் இன்னைக்கு நல்லெண்ணெயில் தான் இதை வதக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு வேணும்னா கடலை எண்ணெய் இல்லை உங்களோட சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ தேங்காய் எண்ணெயில் கூட சமைக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான் அது எல்லாமே. கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இதில் ஜிஞ்சர் கார்லிக்கு ஒரு இடிகள் இருந்ததுன்னா ஒரு 10 டீஸ்பூண்டு 1 இன்ச்சு இஞ்சியை கூட நல்லா இடிகளில் போட்டு தட்டியும் சேர்க்கலாம். இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லாவே இஞ்சி பூண்டு, வெங்காயம், கறி லீவ்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி ஒவ்வொன்றா சேர்க்க ஆரம்பிப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. மசாலா பொடி சேர்க்கும் போது எதுவுமே கருவக்கூடாது. அதனால தான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி நல்ல கலர் கொடுக்கும், அதனால் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். இப்போ மசாலா பொடியோட பச்சை வடையெல்லாம் போனனால இது கூட ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி ஒன்றோடு ஒன்றா கிரேவி கூட சேர்ந்து மேஷ் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. தேவைப்பட்டால் மூடி போட்டு வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கணும். உப்பு மசாலாவுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி இந்த உப்போடு சேர்ந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி ஒன்றோடு ஒன்றா கலந்து கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் தான் கரம் மசாலா சேர்க்கணும். இல்லைன்னா கரம் மசாலாவோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா முதலே மசாலாவை கரம் மசாலா சேர்த்துட்டோம்னா அதோட ஃப்ளேவர்லாம் நமக்கு அவ்வளோ நல்லா கிடைக்காது. அதனால தான் கடைசியாக சேர்க்குறோம் இந்த ஸ்டேஜில். இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே நான் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி நான் ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்க ஓடு, உள்ளே இருக்கிற நரம்பு எல்லாமே எடுத்து க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். இறால கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்படியே இந்த கிரேவியில் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கணும். இறா கூட ஒன்றா சேரணும். இப்போ இறா நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. நம்ம இதில் எந்த தண்ணியுமே சேர்க்கல. ஏன்னா இறால இருக்க தண்ணியிலேயே இது நல்லா வெந்தாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தா கூட இறா தொக்கா இருக்காது, அது குழம்பா மாறிடும். ஏன்னா இறால இருக்க தண்ணி நிறையா வெளியே வந்துச்சுன்னா வாட்டரி ஆயிடும், குழம்பு மாதிரி ஆயிடும். அதனால தான்
இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நல்லா கெட்டியான தேங்காய் பால் இருக்குது, அது ஒரு 50 ml சேர்த்துருக்கேன். கெட்டியான தேங்காய் பால். இது கூடவே 1 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வதக்குவோம். ஃபைனலாக கொஞ்சம் கறி லீவ்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கணும். அதோட மனம் இன்னும் நல்லா இருக்கும். ஃபைனலாக காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இந்த தொக்கை சூடான சாதத்தோடு கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.